இன்னைக்கு நம்ம செம்மொழி பூங்கா வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இதை பத்தி நம்ம கருத்து சொல்வதற்காக நமது டாக்டர் பக்தவச்சலம் சார் இருக்காரு. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வாழ்க்கை நடக்கணும்னா நல்லா நடக்கணும். நம்ம காலையில் எழுந்துச்சு 10 நிமிஷம் நடக்கணும். நடக்கிறதுக்கு இந்த செம்மொழி பூங்கா ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல சூழல், நல்ல மரங்கள், நல்ல நடைபாதைகள். அதாவது வாழ்க்கையில் வியாதி வராமல் இருக்கணும்னா செம்மொழி பார்க்கில் தினம் அரை மணி நேரம் நடங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்னைக்கு வந்து கோவையில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை நிகழ்த்தியிருக்காங்க. அதாவது 214 கோடி ரூபாய் மதிப்பில் செம்மொழி பூங்காவை வந்து இன்னைக்கு கோவையில் வந்து நிறுவியிருக்காங்க. 45 ஏக்கர் பரப்பளவில் மிக ஒரு அழகான ஒரு பூங்கா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நர்சரி, பிளே ஏரியா, அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் வந்து என்டர்டெயின் பண்ணுவதற்கான பல இடங்கள், இன்னும் பல சொல்லணும் அப்படின்னா இங்கே வந்து மாணவர்கள் வந்து கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய பண்டைய கால பழமைகளையும் பழமையான ஒரு சிற்பங்களையும் வந்து தெரிந்து கொள்வதற்கு இது வந்து ஒரு அழகான ஒரு தருணமா இருக்குது. நீங்க அறிவியலோட சேர்ந்து விஞ்ஞானம், கலை, கலாச்சாரம், பண்பாடு இதையெல்லாம் வந்து இந்த செம்மொழி பூங்கால வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு செம்மொழி பூங்கா அப்படின்னு சொல்லும் பொழுது மொத்தம் 45 ஏக்கர் பரப்பளவுல 214 கோடி ரூபாய் மதிப்புல இன்னைக்கு வந்து தமிழக முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு பூங்கா. பொதுமக்களுக்கு என்னன்னா இங்க வந்து குப்பைகள் போடாம எப்படி இந்த மாதிரி நீட்டா இருக்குதோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணா சூப்பரா இருக்கும்.